ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மொபைலில் நிறைய ஆப்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபோன்பே, ஜிபே, ஃப்ளிப்கார்ட் நிறைய ஆப் பார்த்தா வச்சுருப்பீங்க. அதில் உங்கள் மொபைல் இருக்க எதனா ஒரு ஆப்புக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் வராமல் இருக்கும். ஓகே, ஒரு சில ஆப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ப்ளே ஸ்டோர் நோட்டிஃபிகேஷன் வரல, ஃபோன்பே நோட்டிஃபிகேஷன் வரல, ஜிபே நோட்டிஃபிகேஷன் வரல. இது போல் பார்த்தா உங்கள் மொபைல் வச்சுட்டு இருக்க எல்லா ஆப்புக்கான எதனா ஒரு ஆப், ஒரு சில ஆப் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்ணுறது? ஓகே, எங்கே பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி எந்தெந்த ஆப்புக்கு உங்களுக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது அப்படின்றத வரல அந்த ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ரிட்டர்ன் அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மொபைலில் இருக்க எல்லா ஆப் பார்த்தா அந்த ஷோ ஆகும். எந்த இடத்துல சொல்லி கொடுத்துறேன். ஓகே, அது பார்த்தா மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ்னு ஆப்ஷன், அந்த ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் சொல்கிற பாருங்க, வீடியோஸ் சொல்கிற பாருங்க, ஆப்ஸ். ஓகேங்களா? ஆப்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா மொபைல் இருக்க எல்லா ஆப்ஸும் பார்த்ததில் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்புக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலையோ அந்த ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணால் வேறு சர்ச் ஆப்ஷன் கிட்ட பார்த்தா 103 ஆப்ஸ் பார்த்தா எனக்கு மொபைலில் இருக்குது. நான் பார்த்தா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எப்படி சொல்கிறதுனா, வாட்ஸ்அப், எனக்கு வந்து வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிங்க. இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இதே போல் தான் வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு பார்த்தோன்னா டெலிகிராம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் எதாவது மாட்டேங்குது அப்படின்னா டெலிகிராம் சர்ச் பண்ணுங்கள். டெலிகிராம் சர்ச் பண்ணி அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் வரும். அதில் உங்களுக்கு மேனேஜ் நோட்டிஃபிகேஷனுக்கு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் பார்த்து அந்த ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது போல தான் எந்த ஒரு சில ஆப், அதாவது மொபைல் வச்சுருக்க ஒரு சில ஆப் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, வராமல் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி அந்த ஆப் ஒரு சர்ச் பண்ணி எடுத்து அந்த ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி எடுத்துங்க. ஓகே, ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர வச்சுங்க, யூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சரியாச்சுன்னா மறக்காமல் இந்த போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.